அனிருத் வந்து இஸ் அ ராக் ஸ்டார், ஏஷியாலே ஒன் ஆஃப் த எலிஜிபிள் பேச்சுலர், ரொம்ப பியூட்டிஃபுல் மியூசிஷியன், அவருடைய மியூசிக் வந்து திறமையே ஜாஸ்தி அப்படின்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் சொன்னார். பட் அனிருத் வந்து டக்குன்னு இந்த ஆடியோ லான்ச்சில், குறிப்பாக வந்து மதராசி படத்தோட ஆடியோ லான்ச்சில் சிவகார்த்தியின் முன்னிலையில் பேசிட்டே இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டார். ஒரு நாள் நான் ஃபீல்ட் அவுட் ஆனாலும் ஆயிடுவேன், ஆனால் சிவகார்த்திகேயன் ஜெயிச்சா நான் ஜெயித்த மாதிரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. சிவகார்த்திகேயன் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டார். டக்குன்னு என்னப்பா இப்படி சொல்லிட்டே அப்படின்னு. இதெல்லாம் காரணம் என்ன? சாய பயங்கர் வந்துட்டு இருக்காரு, அவருக்கு நிறைய படங்கள் வந்து அமையுது, குறிப்பாக சிவகார்த்திகனுடைய அடுத்த படத்துக்கு அவர் தான் மியூசிக்கு அப்படிங்கிறதுனால இது காரணமாக இருக்குமோ? இந்த இடத்துல அனிருத் கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணுறாரோ? நீங்கள் வேற ஒரு மியூசிக் டேரக்டர் போயிட்டீங்க, நீங்களும் போயிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம நிறைய பேர் போயிடுவாங்க, அப்போது நீங்கள் ஜெயிச்சா நான் ஜெயித்த மாதிரி அப்படி இப்படிங்கிறதோ அதுக்கு தான் காரணமா? இல்லை உண்மையாகவே அனிருத் அப்படி ஒரு ஃபீல் பண்ணுறாரா? அந்த ஃபீல்ட் அவுட் ஆகிடுவேன் அப்படின்னு ஏன் சொன்னார்? அவரோட மியூசிக் நல்லா தானே இருக்குது, எல்லா யங்ஸ்டர்ஸும் பயங்கரமாக ரசிச்சுட்டு இருக்காங்களே, என்ன காரணத்துக்காக இதை சொன்னார் அப்படிங்கிறது தான் நாம் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை.